கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரு மகா பெரிய கிருபையினாலே தொடர்ந்து நம்முடைய வாழ்நாளிலே ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்து அதில் விசேஷமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் தேவனுடைய திருவசனங்களை நாம் தியானிக்கிறதற்கு ஒரு நல்ல கிருபை செய்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த வாரத்திற்குரிய ஒரு ஆவிக்குரிய பாடமாக நம்ம பார்க்க போகிற பாடம், அதனுடைய தலைப்பு ஆண்டவர் இயேசுவை கண்ட முதல் பெண் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம சற்று நேரம் வேத வசனங்களை கொண்டு தியானிக்கலாம். ஆண்டவர் இயேசுவை கண்ட முதல் பெண் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு யார் தெரியுமா வருவாங்க? இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்து அந்த குழந்தை கண் முழிக்கும்போது அது முதல்ல யாரை தான் பார்க்கும்? தன்னுடைய தாயை தான் பார்க்கும் இல்லையா? ஒருவேளை மரியாதை குறித்து தான் இந்த சப்ஜெக்டோன்னு நினச்சிட வேண்டாம். ஆனால் உண்மைதான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருந்து கண் முழிக்கும்போது கட்டாயமாக முதல்ல மரியம்மாவை தான் பார்த்துருப்பார் இல்லையா? ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது அதே தலைப்பு தான், இயேசுவை கண்ட முதல் பெண். ஒரு சின்ன க்ளூ கொடுத்தா உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். உயிர்த்தெழுந்த பின், கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்னால் அவரோட எத்தனை சீஷர்கள்? 12 சீஷர்கள் இருந்தாங்க. நிறையா ஸ்திரீகள் அவருடைய ஊழியத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அவருடைய அற்புதங்கள் நிறைய பேர் வாங்கினாங்க. அவருடைய பிரசங்கங்கள் ஆயிரக்கணக்கான பேர் கேட்டாங்க. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பின்னால் ஒரே ஒரு சகோதரி, என்ன அந்த தலைப்புக்காக பெண்ணுன்னு வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஒழிய, அது ஒரு சகோதரி. அந்த சகோதரிக்கு மட்டும்தான் ஒரு ஆச்சரியமான ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னே சொல்லலாம் இல்லையா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம யாரை குறித்து பேசுகிறோம்? யாராவது ஞாபகம் தான் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம யாரை குறித்து பேசுகிறோம்? கொஞ்சம் நல்லா புதிய ஏற்பாடு படிச்சிருந்தா நமக்கு கரெக்டாக நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோட கூட இருந்தார்கள். பாருங்க, லூக்காவுடைய அக்கௌண்ட்டில் வருது இந்த வசனங்கள். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிச்சுட்டு வரார். கூட 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும். அப்போது இந்த பொல்லாத ஆவி இருக்குது பாருங்கள், அது யாருக்கு தான் அதிகமாக பிடிக்குது? ஆமாங்க, ஸ்திரீகளுக்கு தான் பிடிக்குது. கவனிக்கலாமா? இந்த பொல்லாத ஆவிகள். அப்புறம் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் அப்படின்னு வார்த்தை வருது இல்லையா? ஸோ இந்த அம்மாவை குறித்து தான் இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் சிந்திக்க போகிறோம். சரிங்களா? நிறைய ஸ்திரீகள் ஆண்டவருக்கு பின்னாடி வந்தாங்க, அவருடைய ஊழியத்தில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அதில் யாரான்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஒரு சில ஸ்திரீகள், ஒரு சகோதரிகளை நம்ம சொல்லலாம். ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள். இந்த யோவன்னாள் என்கிற ஒரு சகோதரி ஏரோதனுடைய ராஜா, அவர் அரண்மனையில் இருக்கார், அந்த ராஜாவுடைய பிரதான வேலைக்காரனுடைய ஒய்ஃபு. அவங்க தான் இந்த யோவன்னாள். இவங்களை குறித்து வேற ஒரு சப்ஜெக்டோட பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இவங்க தான் அந்த தலையிலிருந்து கால் வரைக்கும் கிளியல் இல்லாத ஒரு அங்கியை செஞ்சு மகதலேனா மரியாள் மூலமாக கொடுத்தனுப்பினதாகவும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு அவங்க ஜெருசலேம் பட்டணத்துக்கு வரும்பொழுது அதே அரண்மனையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கட்டி இழுத்துட்டு வந்த ஒரு நிகழ்ச்சியை அந்த அம்மா பார்த்ததாகவும் இந்த சரித்திரங்களில் சிலதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூசன்னாள் அப்படின்னு ஒரு சகோதரி. அப்புறம் தங்கள் ஆஸ்திகளால், பாருங்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே கூட இருந்தார்கள். ஸோ நிறைய ஸ்திரீகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட ஊழியத்திலையும் பங்கெடுத்திருக்காங்க, தங்களுடைய ஆஸ்தியும் கொடுத்துருக்காங்க.
நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஏதோ போய் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணால் தான் அது ஊழியம்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அநேக சகோதரிகள் தங்கள் நிறைய ஆஸ்திகள்னால் தங்களுடைய சொத்துகள், அப்புறம் தாங்கள் சம்பாதித்த பணம், சில பொருள், இதெல்லாமே ஏழைகளுக்கு கொடுக்கணுங்கிறத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடியே போய் இவைகளெல்லாம் அதை கொடுக்குறாங்க. அவரும் அவங்க ஏழைகளுக்கு அவர் கொடுத்துட்டு வந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அநேக ஸ்திரீகள் அவரோட கூட இருந்தாலும் ஒரு ஸ்திரீக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது. ஆண்டவர் உயிர் தெழுந்த பின்னால் அவரை முதல் பார்க்கறக்குரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு யாருக்குன்னா, மகதலேனா மரியாள் என்று சொல்லக்கூடிய ஒரு மரியாள். மரியாள்ங்கிறது ஒரு காமன் நேம். நிறைய பேர் நிறைய மரியாள் இருக்கிறாங்க இல்லையா. கிளையோப்பா மரியாள் இருக்கும், அம்மா இயேசு கிறிஸ்துடைய அம்மா மரியாள் இல்லையா. அப்போ இந்த மகதலேனா மரியாள், இது மாதிரி நிறைய மரியாள்கள் இருப்பாங்க. இது ஒரு காமன் நேம். அதனால தான் அந்த மகதலேனாங்கிறது ஒரு ஊர் பேர். கலிலேயாவில் இருந்த ஒரு ஊர் பேர் தான் மகதலேனா. கலிலேயா டிஸ்ட்ரிக்டில் இருந்தது. அந்த ஊர்லேருந்து அந்த அம்மா வந்திருக்காங்க. இந்த அம்மா நிறைய ஸ்திரீகளுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது, அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீக்கினார்னு படிக்கிறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த அம்மாவுக்கும் ஒரு 7 பிசாசு பிடிச்சிருந்ததாக அந்த வசனம் நமக்கு சொல்லுது. ஒரு பிசாசு பிடிச்சாலே தாங்காது இல்லையா. ஆனால் இந்த அம்மாவுக்கு பாருங்கள் 7 பிசாசு பிடிச்சிருக்கு. அதை ஏதோ ஒரு டைம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீக்கியிருக்கார். நம்ம ஏற்கனவே லேகியோன் நல்லா படிச்சிருக்கோம் இல்லையா. ஒரு பெரிய ஒருத்தனுக்கு எக்கச்சக்கமான பிசாசு பிடிச்சி பன்றிகளுக்குள்ளே போகிறதுக்கு ஆண்டவர்கிட்ட அவன் வேண்டிக் கொண்டதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அப்போது ஒருத்தருக்குள்ளே நிறைய பிசாசுகள் கூட போகும். அதில் இந்த அம்மாவுக்கு ஒரு 7 பிசாசு போயிருக்கும் போல் இருக்குது. அதை விரட்டி விட்டுருக்கார் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போது இந்த அம்மாவை குறித்து இப்போ நம்ம பேச வேண்டிய நிறைய விஷயங்கள் ஆண்டவர் பற்றி, பிதாவாகிய தேவனுடைய காரியத்தை பற்றி இல்லையா, நிறைய தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரர்கள், சீஷர்களை பற்றியெல்லாம் படிச்சிருக்கோம். ஆனால் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் சில சகோதரிகளை குறித்து நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். காரணம், அவர்கள் மூலமாகவும் தேவன் நமக்கு நிறைய பாடங்களை அவர் கற்றுக் கொடுக்க ஒரு சித்தம் உள்ளவராக இருக்கார். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அம்மாவனுடைய சிறப்பு என்ன என்று சொல்லி கவனிக்கும்போது, அதாவது எல்லா ஸ்திரீகளும் ஆண்டவர் மேலே அன்பு வைத்திருந்தாங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த அம்மாவை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திக்கும்போது சில வசனங்கள் அடிப்படையில் எப்படி நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்குன்னா, கொஞ்சம் அதிகமாக ஆண்டவர் மேலே கொஞ்சம் அதிகமாகவே அந்த அம்மா அன்புள்ளம் கொண்டவர்களாக இருந்திருக்க வேணும். ஏன் அப்படின்னா, எல்லா சந்தர்ப்பங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அந்த அம்மா இருந்திருக்காங்க. மரியம்மா ஒரு இரத்த சம்பந்தம்ங்கிற மாதிரி சொல்லிடலாம், ஒரு தாய் அப்படிங்கிற லெவலில் சொல்லலாம். ஆனால் இந்த அம்மா வேறு ஊர்லேருந்து வந்திருக்காங்க, கலிலேயாவிலிருந்து. ஆனால் 7 பிசாசை ஆண்டவர் விரட்டியிருக்கார் அப்படின்னு சொல்லும்போது, சரி விரட்டி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடலாம் இல்லையா. ஆனால் இந்த அம்மா ரிமைன் கூடவே இருந்திருக்காங்க எல்லா சந்தர்ப்பத்திலையும். அதனால தான் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த காலை குறித்து நம்ம படிக்கும்போது லூக்கா எழுதுப்பார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோட கூட கல்லறின் இடத்தில் இப்பெல்லாம் கல்லறைக்கு வர்றாங்க. பார்த்துட்டு இந்த கல்லறையில் யாரும் இல்லைங்கிறது தேவதூதர்கள் இந்த வசனமெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஆனால் அவங்க உயிர்த்தெழுந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ அவங்களுக்குள்ளே போகும்போது, இப்போ பாருங்கள், லூக்கா 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் இவர்களோட கூட இருந்த மற்ற ஸ்திரீகளும். இங்கே நிறைய ஸ்திரீகள் முதல்ல போய் சீஷர்களுக்கு சொன்னதாக அங்கே பார்க்குறோம். ஆனால் 2-3 வசனங்கள் என்ன சொல்லுது. 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு, அதாவது உயிர்த்தெழுந்த பின்பு, மகதலேனா மரியாளுக்கு அந்த வசனம் பாருங்கள், முதல் தரிசனமானார் அப்படின்னு இருக்கும். முதல்ல முதல்ல அப்படிங்கிற போதே அங்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இப்போது ஒரு பெரிய ஒரு அப்பா வரார், தன்னுடைய பிள்ளைகள் 10 பேர் இருக்காங்க. முதல்ல 3ஆவது பையனுக்கு தான் அந்த ஒரு பரிசு கொடுக்குறார் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கலாம். அப்போ முதல்ல அப்படிங்கிற போது அவன் 3ஆவது பையன் தான். ஆனால் இவருடைய இம்பார்ட்டன்ஸ் முதல்ல அவன் 3ஆவது பையன் தான். அந்த முதல்லங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அவன் 3ஆவது இடத்துல அவன் இல்லை, தகப்பனுடைய சிந்தையில் அவன் முதல் இடத்துல இருக்கான். அதனால் அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்குறார். அந்த மாதிரி அநேக ஸ்திரீகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் இருந்தாலும்
அதில் ஒரு ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு இந்த மகதலேனா மரியாளுக்கு கிடைச்சிது. அப்புறம் அடுத்த ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது, அவரிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அங்கே அறிவித்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். கவனிக்கிறீங்களா? அப்போது இந்த மகதலேனா மரியாளுக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய பாக்கியம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரை பார்க்குறான். அது மட்டும் இல்லை, அதிலேயே லூக்கா 7:38 பாருங்கள். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் அங்கே பூசினாள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. ஸோ இது என்னன்னு கொஞ்சம் கவனிக்கும்போது, ஒரு முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயன் கூப்பிடுறார். பரிசேயன்னா தெரியும் இல்லையா? அங்கே இருக்கிறதுலையே மிகப்பெரிய என்ன சொல்லலாம், பணக்காரரு, அப்புறம் இஸ்ரேல் ஜனங்களில் ரொம்ப மேன்மையாக எண்ணப்பட்டவர்கள் பரிசேயர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட ஒரு பரிசேயன், படிக்கிறோம் இல்லையா? ஒருத்தர் விருந்து கூப்பிட்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விருந்து கூப்பிட்றார். பரிசேயர் ஒருவன் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அவர் என்ன செய்கிறார், அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் என்ன கொண்டு வர்றாங்கன்னா பரிமள தைலம் கொண்டு அவருடைய பாதங்களின் அருகே நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைக்குதான். தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். இவர் ஒரு வீட்டில் விருந்துக்கு வந்திருக்கார். அப்போது ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போகிறாருனால இது நிறைய பேருக்கு தெரியும். அப்போ ஒரு ஸ்திரீ வர்றாங்க. அந்த ஸ்திரீ யாருன்னா பாவியாகிய ஒரு ஸ்திரீ. கவனிக்கிறீங்களா? இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தருகே அந்த பரிமள தைலத்தை அவருடைய பாதத்தில் பூசி அங்கே அழுதுகிட்டே அந்த பாதத்தில் பூசி அந்த காரியத்தை செய்து. அப்போது இந்த பரிசேயன் சொல்கிறார் பாருங்கள், லூக்கா 7:39 பாருங்கள். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்ரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த அம்மா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொற்றுக்கிறாங்க. கொஞ்சம் கவனிங்க. அதனால தான் அந்த வார்த்தை சொல்கிறார், இவ ஒரு பாவியாகிய ஸ்திரீயாச்சே, இவ எப்படி அவரை தொடர்றதுக்கு இவர் அனுமதிக்கிறார் என்று சொல்லி அந்த பரிசேயன் சொல்கிறார். அப்படியே பரிசேயன் இப்போ என்ன எண்ணம், தான் ஒரு பெரிய பரிசுத்தவான், ஜனங்களில் மேன்மையாக இருக்கிறவங்க, நியாயப்பிரமாணத்தை கற்று அந்த மாதிரி லெவல் இருக்கிறவங்க. ஸோ இவர் சாதாரண ஒரு பாவியாகிய ஸ்திரீயை பார்த்து இவர் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொடலாம்? அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த அம்மா தொட்டு அவங்க பார்த்துருக்காங்க. அந்த பாதத்தில் அந்த பரிமள தைலத்தை பூசியிருக்காங்க, தன்னுடைய தலைமயிரில் துடைச்சிருக்காங்க, அழுதுருக்காங்க. அப்போ இந்த அம்மா பாவிங்கிறது எப்படி தெரியும்? அது வேணும் இல்லையா? இப்போ இந்த அம்மா ஒருத்தர் வர்றாங்க, இவர் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நார்மலாக. இப்போ பயங்கரமான ஆள் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், அவர் ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த அம்மா ஏதோ பாவம் செய்திருப்பார்கள் போல தான் தெரியுது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அம்மா பாவியாச்சே, அது வெளியில் தெரிஞ்சிருக்கு, அதுதான் வெளியில் தெரிஞ்சிருக்கு. இந்த அம்மா பாவியாச்சே, எப்படி இவர் தொடருக்கு அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் பாருங்கள், ரொம்ப கேஷுவலாக, இவாப்பா சீமோன், அவர் பேர் யார், அந்த பரிசேயன் பேர் சீமோனே, இப்போது நான் உனக்கு ஒரு காரியம் சொல்லணும். உடனே அவர் கேட்குறார், சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். அப்போது அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இப்போ பரிசேயன்கிட்ட பேசுகிறார். இப்போ நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா பாருங்கள். ஒருத்தர் 2 பேர் கடன் பட்டிருக்காங்க. ஒருத்தர் 500 வெள்ளிக்காசு, இப்போ நம்ம பாஷையில் சொல்ல போனால் ஒருத்தனுக்கு 1 லட்சம் ரூபாயும் இன்னொருத்தர் ஒரு 5000 ரூபாயும் கடன் பட்டிருக்காங்க. சரியா? ஓகே. இப்போது கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது 2 பேருக்குமே கொடுக்க முடியல. 2 பேருக்குமே, இருவருக்குமே கடனை மன்னித்து விட்டான். கவனிங்க, இருவருக்குமே கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் அதை சொல்
அவர்களில் எவன் அவரிடத்தில் அன்பாயிருப்பான். புரியுதுங்களா? 2 பேர், ஒருத்தர் 500 வெள்ளிக்காசு, இன்னொன்று 50 வெள்ளிக்காசு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 1 லட்சம் ரூபாய், ஒரு 5000 ரூபா இப்படி வச்சுக்கலாம். அப்போது இதில் 2 பேருமே கொடுக்க முடியல, 2 பேர்த்தையும் மன்னிச்சிட்டார். இப்போ கேட்குறார், இந்த மன்னிக்கப்பட்டாங்க இல்லையா 2 பேர், அந்த 2 பேர்த்தில் யார் அதிகமாக மன்னிச்சவனை நேசிப்பாங்க? புரியுதுங்களா? அப்போ சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன். பாருங்க, சொல்கிறார் பாரு, யாருக்கு அதிகமாக மன்னிச்சாரோ அவங்க கிட்ட தான் அவர் அன்பாக இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ சரியாக நீ நிதானித்தாய் என்று சொல்லி இந்த ஸ்திரீ, இப்போ அந்த ஸ்திரீ கிட்ட திரும்புகிறார். சீமோனே, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, கவனி, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் கொடுக்கல, இவ்வளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து என் தலை மயிரினால் என்ன பண்ணுறாங்க, துடைச்சாங்க. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்கிறாள். நீ ஒன்றுமே பண்ணல, வெறும் விருந்துக்கு மட்டும்தான் நீ கூப்பிட்ருக்க. கவனிக்கிறீங்களா? இப்போ நம்ம கூட நம்முடைய யாராவது நம்முடைய சகோதரர்கள் வீட்டுக்கோ நண்பர்கள் வீட்டுக்கோ நம்ம போகிற வழக்கம் உண்டு. அவங்களுடைய ஆட்டிடியூட் சொல்கிறோம் இல்லையா, செயல்பாடுலேயே அல்லது அவங்க பேசக்கூடிய பேச்சிலையோ நடந்து கொள்ளுகிற நடைமுறையிலையோ கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவலாக இவங்க நம்மை நேசிக்கிறாங்களா இல்லையா, அல்லது ஒரு முகஸ்துதிக்காக செய்கிறாங்களா, இல்லை வந்துட்டோமே அப்படிங்கிறக்காக செய்கிறாங்களா, இல்லை மிகுந்த உற்சாகத்தோடு நம்ம மீது அன்பு வச்சுருக்காங்களா, எல்லாமே தெரியும் இல்லையா. அப்போது ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி கொடுத்துறாருன்னு வச்சுங்களேன், ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்றாரு, ஒரு காஃபி கொடுக்குறாரு, உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், சே நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டு காஃபி கொடுக்குறாரு, எவ்வளோ அன்பாக இருக்கார் இப்படின்னு நினைக்கிறோம். அதே நம்முடைய சகோதரி யாரோ ஒரு ரொம்ப ஏழையான ஒரு சகோதரி வீட்டுக்கு போகிறோம், அவங்க காஃபி கூட கொடுக்க முடியல, மனசார நேசிக்கிறாங்க, இப்போ எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம்? இப்போ காஃபி முடிவு பண்ணுதான், ஒரு சகோதர அன்பை காஃபி முடிவு பண்ணுதுன்னா இல்லைங்க, மைண்டு. தேவன் இருதயத்தை பார்க்குறாரு இல்லையா, அதே மாதிரி தான் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீ பாவி தான், நிறைய பாவம் செய்திருக்க கூடும், அதனால தான் அந்த கம்பேரிஷன் கொடுக்குறார். ஆனால் என்ன சொல்கிறார், நான் உன் வீட்டுக்குள்ளே வந்தேன், நீ என் காலை கூட கழுவலை அப்படின்னா புரியுதுங்களா? இதெல்லாம் பழைய காலத்தில் நடந்த நடைமுறைகள். பெரிய ஒரு பெரியார், ஒரு ஞானி, அந்த காலத்தில் யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே போனால் முதல்ல என்ன செய்வாங்கன்னா, முதல் மரியாதை பண்ணுவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி நிறைய கோயில்கள் எல்லாம், இந்து கோயில் எல்லாம் செய்கிறதெல்லாம் நீங்கள் கவனிக்கலாம். அதே மாதிரி பெரிய பெரிய இந்த முனிவர்கள் எல்லாம், இப்போ முனிவர்கள் யாரும் இல்லை, அந்த மாதிரி யாராவது வந்தால் கவனிச்சிருக்கீங்களா, சில பக்தர்கள், அவங்களுடைய பக்தர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க வீட்டில் அவங்க ஒரு தட்டில் அவங்க காலை வச்சு கழுவுவாங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்னா, இது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணம். அப்படியே இந்த பரிசேயன் கணம் கொடுக்கல, சாப்பாடு கொடுத்துருக்கார், இவ்வளோதான். அவர் தன்னை ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். ஆனால் இந்த அம்மா சாப்பாடு கொடுக்கல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முற்றிலும் தன்னுடைய அன்பினால், தன்னுடைய செயல்பாடுகளினால் அது கனம் கொடுக்குதான். அவர் அவருடைய பாதத்தில் முத்தம் கொடுக்குது. அப்படின்னா புரியுதுங்களா? இந்த முத்தம் என்பது தேவனுடைய பிளானில், அவருடைய திட்டத்தில், அது நமக்கு தெரியும், ஒரு அன்பினுடைய அடையாளம். நிறையா ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு தகப்பன் தாய் ஒரு அரவணைத்து கொடுக்கக்கூடிய முத்தத்தில் அந்த மொத்த அன்பையும் அந்த குழந்தைக்கு கொடுத்துருவாங்க இல்லையா, அது மாதிரி தான். இந்த மாதிரி நிறையா காரியங்கள் உண்டு. நம்முடைய வேதத்தில் கூட சவுலை அபிஷேகம் பண்ணும் பொழுது வாசிக்கலாம் பாரு, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். ஒரு பாருங்க, ஒரு ஆசாரியன் ஒரு ராஜா மாதிரி இருக்கக்கூடிய அந்த சவுலுக்கு அங்கே அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த சவுலை முத்தம் செய்கிறார் பாருங்க. இதெல்லாம் அந்த தேவனுடைய சார்பாக கொடுக்கக்கூடிய அடையாளங்கள். இன்னொரு முத்தம் கூட நம்ம படிச்சிருக்கிறோம். ரூத், ஓர்பாள் 2 பேரும் வர்றாங்க இல்லையா, மோவாப் தேசத்து பெண்கள். நகோமி அம்மா சொல்கிறாங்க, இனிமேல்
உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு குழந்தை இல்லை, இப்போ நான் வந்து தேசத்துக்கு போகிறேன், அங்கே எனக்கு பஞ்சத்தில் ரொம்ப கஷ்டம்தான், எங்கூட வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான், அதனால் நீங்கள் விரும்பி போகிறது நான் போகலான்னு சொல்லும் பொழுது ரூத் அம்மா என்ன சொன்னாங்க? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கணுங்கிற எண்ணம் வச்சுக்காதீங்கன்ட்டு போயிடுறான். அது திருச்சபைக்கு அடையாளம். இன்னொரு அம்மா என்ன சொன்னாங்க பாருங்கள், ரூத் 1:14 அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள், அதிகமாக அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். அவ்வளோதான். இது என்ன முத்தம்? இது ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இது என்ன முத்தம்? என்ன சொல்ல? விடைபெறும் முத்தம் இல்லையா? அப்படி தான் சொல்லணும். இன்னொரு முத்தம் கூட இருக்கு. மோசே வழியில் போகும்போது நம்ம படிச்சிருக்க மோசே தேவன் கொல்ல பார்த்தா, அதுக்கெல்லாம் வசனங்கள் நமக்கு தெரியும் எதுக்காக. அப்போ அந்த அம்மா வந்து அந்த பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு பாருங்கள், ஆரோனை கூப்பிட்டு கர்த்தர் ஆரோனை நோக்கி நீ வனாந்தரத்திலே மோசேக்கு எதிர்கொண்டு போ அப்படின்னு சொல்லும்போது அவன் போய் தேவ பர்வதத்தில் அவனை சந்தித்து அவனை முத்தம் செய்தான். பாருங்கள், தன்னுடைய சகோதரனுக்கு அவர் வந்து ஒரு முத்தம் செய்து அப்புறம் மோசே தன்னுடைய கண்ட காரியங்கள் எல்லாம் அங்கே ஆரோனுக்கு வெளிப்படுத்த நம்ம பார்க்கலாம். இது ஒரு பரஸ்பரத்தின் ஒரு முத்தம். அதே சமயத்தில் யாக்கோபு வனாந்தரத்தில் ஆடு மேய்க்க போகும்போது ராகேலை முதல் மீட் பண்ணுறார். அவர் தன்னுடைய சொந்தக்கார பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே, தன்னுடைய சொந்தம்ங்கிறது தெரிஞ்சோடனே உடனே பாருங்கள், பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து சத்தமிட்டு அழுது அப்புறம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இது ஒரு அன்பினுடைய அடையாளம். ஸோ இதெல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது நிறைய முத்தங்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அன்பினுடைய ஒரு அடையாளம். யூதாசுடைய முத்தத்தை தவிர இல்லையா, அவரு கூட தான். அப்போ நம்ம யாருடைய மனநிலையில் எப்படி அவர்கள் முத்தம் செய்கிறார்கள்ங்கிறத ரொம்ப கவனிக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இப்படியாக கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மகதலேனா மரியாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே வந்தோம் இல்லையா, இவ்வளவு நேரம் பார்த்த இந்த ஸ்திரீ யாருன்னு சொல்லி நமக்கு வேத விற்பனர்கள், நம்முடைய பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் வேதத்தை அடிப்படையாக கொண்டே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது அந்த மகதலேனா மரியாள். அதனால தான் இந்த அம்மா மிகுந்த நன்றி உள்ளவர்களாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பின்னாடியே போய், அதாவது அவருடைய அங்கீகரிப்பை தேடும் வண்ணமாக மாத்திரமல்ல, அவருடைய அன்பை தேடும் வண்ணமாக மாத்திரமல்ல, தன்னுடைய அன்பை ஆண்டவருக்கு தெரிவிக்கும் வண்ணமாக மாத்திரமல்ல, தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடக்கூடிய நிலைமையிலும் அந்த அம்மா இருந்திருக்க வேணும். அதனால தான் அந்த அம்மாவுக்கு அழுக வருது. பாருங்கள், சுற்றியில் இருக்கிறவங்கெல்லாம் தங்களை பாவி என்று சொல்லும்போது இந்த அம்மா யாரை குறித்து கவலைப்படல. அதை தாங்க அந்த பரிசேயன்கிட்ட சொல்கிறார். லூக்கா 7:46 அப்படியே கண்டினியூ பண்ணுறான் பாருங்க, பண்ணலாம். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்போது இந்த அம்மா அநேக பாவங்கள் செய்திருக்காங்க, அது வெளிப்படையாக கூட சில நேரத்தில் தெரிஞ்சிருக்கு. அப்போ ஏன் இங்கே ஆண்டவர் இங்கே மன்னிக்கிறார்? அதுக்கு நமக்கு நிறைய தெரியும், நிறைய வசனங்கள் தெரியும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு இரக்கம் கிடச்சிருக்குதுன்னா அந்த அம்மா அதில் பாருங்கள், யாருக்கிட்ட வந்தால் அந்த பாவ மன்னிப்புங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், பெரிய பிரதான ஆசாரியின் இடத்துல போகலை, ஆண்டவருடைய வசனங்களை கொண்டே அவர் வந்து தேவகுமாரனுங்கிறத விசுவாசித்தனா வந்திருக்கணும். அதனால தான் அவர் சொல்கிறார், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. புரியுதுங்களா? அப்போது எப்படி ஒரு 500 வெள்ளிக்காசு கடன் பட்டவனுக்கு மன்னிக்கும் போது அவன் தானே அதிகமாக அன்பு கூறுவான். அப்போ அதிகமான பாவங்கள் செய்த இந்த அம்மா ஆண்டவர் மன்னிக்கும் போது பாருங்கள், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய்த்தான் அன்பு கூறுவான். இதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர்கள் தங்களுடைய கமெண்ட்ரியில் எழுதும்போது 500 வெள்ளிக்காசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா the violation of law, அதாவது ஒரு சட்டத்தை மீறுகிற ஒரு நிலைமையா. 500ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இல்லையா, சட்டத்தை மீறுகிற நிலைமை. 1,00,000 ரூபா அந்த மாதிரி. அதே வந்து 50 வெள்ளிக்காசுங்கிறது ட்ரையிங் டு கீப் த லா, அதாவது சட்டத்துக்குள்ளே இருக்கணும்னு விரும்புகிறாங்க, சட்டத்தை நேசிக்கணும்னு விரும்புகிறாங்களாங்கிறது வேறு.
சட்டத்துக்கு கீழ்ப்படியணும்னு விரும்புகிறாங்க. இதில் தான் மிகப்பெரிய வித்தியாசம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் சட்டத்துக்கு கீழ்ப்படியணும்னு விரும்புகிறாங்க. ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் சட்டத்தை நேசித்து அதுக்கு கீழ்ப்படியணும்னு விரும்புகிறாங்க. அந்த நேசிப்பில் தாங்க மனம் திரும்புதல் இருக்குது, மனஸ்தாபம் இருக்குது, ரிப்பண்டன்ஸ் சொல்கிறோம் இல்லையா. அப்புறம் திரும்பவும் அந்த பாவத்தை செய்யாத ஒரு மனநிலைக்கு வரக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குது. இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு இருந்தது. அதனால் ஒரே வார்த்தையில் ஆண்டவர் சொல்லி முடித்தார், அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு முடிச்சிட்டார். அந்த ஸ்திரீ தான் யார் என்று சொல்லி நம்ம கவனிக்கும்போது இந்த மகதலேனா மரியாள் என்று அநேக வேத விற்பனர்கள் ரொம்ப கிளியராக நமக்கு அங்கே கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அப்போ தேவன் அப்போ யார் மேலே தான் அதிகமாக விருப்பம் கொள்கிறார் என்று சொல்லி கவனிக்கும் பொழுது ஏசாயா 57 அதிகாரம் 15 வசனம் வாசிக்கலாம். நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறேன். இப்போ பாருங்க, தேவன் எப்படி தன்னை கம்பேர் பண்ணுறார். நான் ரொம்ப மேல் இருக்கேன், ஆனால் நான் யாரை பார்க்குறேன்? நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் இதுக்கு தான் நான் ரெடியாக இருக்கேங்கிறேன். யாரெல்லாம் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு வருந்தி மன்னிப்பு கேட்டு, இதெல்லாம் தாங்க தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களெல்லாம் பிடிக்காது. ஸோ இல்லை, நான் பண்ணது தவறு தான், அப்பா மன்னிச்சிருங்க, ஏதோ தெரியாமல் செய்துட்டேன், சில நேரங்கள் என்னுடைய பலவீனம் இப்படி பண்ணிடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் தேவன் அவங்களுடைய இருதயத்தை பார்க்குறார். பாருங்கள், அவர்கள் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுவேன். அப்போது தேவனே அவருக்கு தெரியும் இல்லையா, பிறந்ததே நம்ம பாவத்தில் தானே இல்லையா. அப்போ அதிலிருந்து வெளியே வரக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய தங்களுடைய பாவங்களை உணரக்கூடிய நிறைய ஜனங்களை அவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். அது யாருக்கு தெரியுமா புரியும்? இந்த மன்னிப்பை வாங்குறாங்க பாருங்கள். சில பேர்லாம் சபையில் ஒரு மாதிரி கடினமாக இருந்துகிட்ருப்பாங்க. சில பேர் சபையில் இந்த மாதிரி சில பாவங்களுக்குள்ளே போயிருப்பாங்க. மனப்பூர்வமாக தேவனுடைய மன்னிப்பை வாங்கி அதை உணர்ந்திருப்பாங்க. அந்த உணர்வுலேயே தங்களை தாழ்மைப்படுத்தி எப்படியா எங்கேயாவது ஓரமாக இருப்பாங்க, ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா செய்வாங்க, அப்படியே அமைதியாக இருப்பாங்க. இப்படி தங்களுடைய வாழ்க்கையை, அப்படிப்பட்ட ஜனங்களுடைய மைண்டை தேவன் பார்த்துட்டே இருக்காருங்க. ரொம்ப தன்னை தாழ்த்துறான், அவன் ரொம்ப தன்னை உணர்ந்துட்டான் போல் இருக்கு. காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுடைய சார்பாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அன்பு. பாருங்கள், 1 பேதுரு 4 அதிகாரம் 8 வசனத்தில் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மளை பார்த்து சொல்கிறார், ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்புள்ளவர்களாக இருங்க, அன்பு திரளான பாவங்களை எல்லாம் மூடிருமா. புரியுதுங்களா? அப்போ அநேக தேவனுடைய பிள்ளைகள் நாம இப்படி எப்படி இருக்கணும் சபையில்? ஏதோ ஒரு சில சகோதர சகோதரிகள் ஒரு மாம்ச பலவீனத்திலையோ அல்லது சுயநலத்திலையோ சில நேரத்தில் மேட்டிமை கூட வரலாம், ஏதோ சில நேரத்தில் தவறிட்டாங்க, ஒரு பக்குவம் இல்லாமல் சில பாவங்களை செய்துட்டாங்க அப்படின்னா நாம் அவர்களை எப்படி தான் பார்க்கணும்? பக்குவத்தோடு பார்க்கணும். பக்குவத்தோடு பார்க்கும்போது அந்த பார்வை எப்படி வருது? பக்குவம் இல்லாமல் செய்துட்டாங்க. நாளைக்கு இன்னும் சில சத்தியங்கள், சில நற்செய்திகள், அப்புறம் எச்சரிப்புகள் உணரும் போது அவங்க சரியாயிக்குவாங்க என்கிற ஒரு நல்ல பார்வையோடு அவங்கள பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பாவங்களை மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வந்துடும். திரளான பாவங்களை மூடிருமா. இப்போ நம்ம எடுத்துக்கலாம், நம்ம சத்தியத்துக்கு வருக்கு முன்பாகவும் சரி, வந்ததுக்கு பின்னாடியும் சரி, மனப்பூர்வமாக நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும் நிறைய பாவங்கள் செய்திருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் தேவனுடைய சத்தியத்தில் நம்ம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த வசனம் தான். அன்பு திரளான பாவங்களை மூடியிருக்கார். ரோமர்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவங்களை தேவன் எண்ணாதிருக்கிறாரோ. இந்த வசனமெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? சில பேருடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறாராம், சில பேருடைய பாவங்களை தேவன் மூடி தான் வச்சிருக்கார். எப்போ வேணாலும் திறப்பாருன்னு அர்த்தம்.
எப்போ திறப்பார் தெரியுங்களா? நான் இன்னொருத்தருடைய பாவத்தை ஓப்பன் பண்ணால் தேவன் என்னுடைய பாவத்தை திறந்துடுவார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? இன்னொருத்தருடைய பாவத்தை ஓப்பனே பண்ணக்கூடாது, சைலண்ட்டாக இருக்கணும். இரண்டாவது. மூணாவது, ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய பாவங்களை தேவன் என்றதே இல்லையா. எவ்வளோ பெரிய பாக்கியம் உள்ளவர்களாக இருப்பாங்க பாருங்கள். என்னன்னா இந்த அழைப்புக்குள்ளே வந்து நிலைச்சி நிற்கவே முடியாது. தேவன் சில பாவங்களை என்றதில்லை. அந்த மாதிரி தாங்க நமக்கு தேவன் அப்படியெல்லாம் ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கும்போது இதை உணர்ந்து கொண்ட ஒரே பெண்மணி இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் மகதலேனா மரியாள். அதனால தான் அழுதுகிட்டே போய் அத்தனை ஜனங்கள் முன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் விழுந்து அந்த பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரினால் தொடச்சி ஒன்றுமே பேசலை. அவங்க செயல்பாடுகள் மட்டும் செய்கிறாங்க. ஆண்டவர் பேசிட்டார். அந்த அம்மாவுடைய செயல்பாட்டிலே அந்த அம்மா என்ன சொல்ல வர்றாங்கன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப கிளியராக சொல்கிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ போ அப்படின்ட்டார். போ அப்படின்னு சொல்கிற சூழ்நிலைக்குள்ளே வரும்போது நான் உங்களை விட்டு போக மாட்டேன், நான் கூடவே தான் இருப்பேங்கிற அடிப்படையில் அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியல? கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் அந்த அம்மா கூட இருக்கிறத கவனிக்கலாம். விசேஷமாக எப்போ கவனிக்கலாம்னா, நம்ம படிக்கிறோம் இல்லையா, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா, இரவு என்றால் துன்பகாலம், பகல் என்றால் சந்தோஷமான காலம். துன்ப காலத்திலும் சந்தோஷ காலத்திலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்னு நம்ம பேசிக் சப்ஜெக்டில் படிச்சிருக்கிறோம். இந்த பேசிக் சப்ஜெக்ட் இந்த அம்மா உணர்ந்துருக்கிறாங்க பாருங்கள் அவங்க லைஃப்பில். அதனால் ஆண்டவர் சிலுவையில் கஷ்டப்படும் போதும் உயிர்த்தெழுந்து மகிமைப்படும் போதும் 2 இடத்துல இந்த அம்மா கூட இருக்கிறத கவனிக்கலாம். ஓகே, வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். பாருங்க, அவர் சிலுவையில் அரைஞ்சிருக்கும் போது கீழேயே நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த அம்மா அவர் நல்லா இருக்கும்போதே அவரை தொடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மகிமை செலுத்துகிறாங்க. இப்போ சிலுவையில் அவர் கஷ்டப்பட்டு அடிபட்டு வலியோடு இருக்கும் பொழுது பக்கத்தில் நின்றுருக்கிறாங்க பாருங்க. அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா அவருடைய மரணம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார். அங்கேயும் போய் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. சிலுவையிலே நிற்கிறாங்க. அவருடைய மரணத்திலும் அவங்க கல்லறையில் அங்கே உட்காந்துருக்காங்க. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் அவங்க போய் பார்க்கும்போது ஒரு மெல்லிய துப்பட்டியை வாங்கி கொண்டு அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டி இருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலிலே கல்லை புரட்டி வைத்தான் அப்படின்னு இருக்கு வசனம். அடுத்த வசனமே, அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். எங்கே கொண்டு போகிறாங்க, எங்கே வைக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ சுகந்த வர்க்கங்கள் எல்லாம் பூசி ஆண்டவரை அவருடைய பாடியை சுகந்த வர்க்கத்தால் சுத்தமிடணும். இதெல்லாம் தொடர்ந்து அந்த அம்மா கூடவே இருக்காங்க பாருங்க. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிக்கும் போதும் கூட இருக்காங்க, அவர் உயிர்த்தெழுந்த போதும் அவரோட பக்கத்தில் நிற்கிறாங்க. இப்போ ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருதா? இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் படிச்சிருக்கோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் எப்படி இருப்போம்? இணைக்கப்பட்டிருப்போம். அப்படின்னா அந்த நாம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? சரி, அப்படின்னா இந்த மகதலேனா மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்ந்த காலத்தில் அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னா ஒரு உணர்வுள்ள ஒரு சகோதரியாக இருந்திருக்காங்க. உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. தெய்வ பக்திக்கு எது ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? அந்த நல்ல உணர்வு. அதுக்கு பல பேர்கள் உண்டு. நல் மனசாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் சுத்த மனசாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய தெய்வ பக்தியின் அடையாளங்கள். இந்த நல்ல உணர்வை அந்த அம்மா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியில் காட்டினாங்கன்னா இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த உணர்வே இல்லைங்க. வசனம் படிச்சிருக்கோம் இல்லையா? ரோமர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லைன்ட்டார்.
அப்போ இப்படிப்பட்ட உணர்வுள்ள ஜனங்கள் இப்போ கூட நம்ம சத்தியத்தில் ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப கவனிக்கும் போது இந்த உணர்வே இல்லைங்க. பழகின பழக்கத்தை மறந்துடுறாங்க இல்லையா? ஒன்றா பழகி ஒன்றா ஒரே தட்டில் சாப்பிட்ட அந்த அன்பை மறந்துடுறாங்க. ஏதோ சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு பிரிஞ்சிடறாங்க. அந்த உணர்வே இல்லாமல் போயிடுது. தேவனுடைய இந்த சப்ஜெக்டினுடைய ஒரு முக்கியமான சாரம்சமே, இந்த பாவியாகிய ஸ்திரீ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டதனுடைய அந்த ஆழம் என்னன்னு சொல்லி கவனிச்சின்னா, அந்த அம்மாவுடைய இருதயத்தில் ஏற்பட்ட ஒரு அன்பின் உணர்வு தான். அந்த உணர்வை தான் பரிசேயனுடைய வீட்டில் அவங்க வெளிப்படுத்தினாங்க. சரியா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு அவங்க எப்படி இருக்காங்க, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? அல்லது இவைகளெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? பைபிளில் சொல்லப்படுகிற ஒவ்வொரு கேரக்டருமே, கதாபாத்திரங்களுமே அது ஒரு நிழலாகத்தான் இருக்கும் இல்லையா? ஒன்றா அது கிறிஸ்துவை மையப்படுத்தும், இல்லைன்னா அவருடைய சபையை மையப்படுத்தும். ரெண்டு தான் நிழல் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு சில விஷயங்களில் பிதாவாகிய தேவனை, முக்கியமான இடங்களில் பிதாவாகிய தேவனை சில கதாபாத்திரங்கள் நமக்கு நிழல் கொடுக்கும், உண்டடையாளமாக பார்க்கலாம். அப்படின்னா இந்த மகதலேனா மரியாளை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா ஒரு பாவியாகிய ஸ்திரீ, அநேக பாவங்கள் செய்திருக்காங்க. ஆனால் அவர்களுடைய உணர்வின் நிமித்தம் அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஸோ அப்போ இது ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த 500 வெள்ளிக்காசு மன்னிச்சவருக்கு, 500 வெள்ளிக்காசுக்கு மன்னிக்கிறார் இல்லையா? அப்போ மன்னிச்சவருக்கும் அவர் மேலே எவ்வளோ அன்பு இருந்திருக்கும், மன்னிக்கப்பட்டவருக்கும் மன்னிச்சவர் மேலே எவ்வளோ அன்பு இருந்திருக்கும். அதுதான் பரஸ்பர அன்பு. இது இயேசு கிறிஸ்துவும் மகதலேனா மரியாளும் அழகாக செய்து காட்டுறான். மகதலேனா மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே வைத்த அன்பை தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் காட்டும்போது, ஆண்டவர் அந்த அம்மா மேலே வைத்த அன்பை எப்படி காமிச்சிட்டார்னா, உன் பாவங்களை நான் மன்னிச்சிட்டம்மா, அன்பு திரளான பாவங்களை மூடும், நான் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிட்டேன்ட்டான். ஸோ அதன் அடிப்படையில் இப்போ அந்த அம்மா அடுத்த ஆக்ஷன் என்ன என்று சொல்லி கவனிக்கும்போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடையே அவர்கள் பயணம் பண்ண ஆரம்பித்தார்கள். மரிக்கும் போதும் சரி, உயிர்த்தெழும் போதும் சரி. அப்படின்னா இந்த மகதலேனா மரியாள் இப்போ நாம் இந்த உலகத்தின் முடிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருச்சபையின் பிள்ளைகளாகிய நமக்கு மகதலேனா மரியாள் என்கிற ஒரு கதாபாத்திரம் எந்த ஒரு காரியத்தை நிழலாக நமக்கு சொல்ல வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். அதற்கு ஒரு க்ளூ கொடுக்குற விதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்கிறார். இந்த பாவிகளை மன்னிக்கிற ஒரு விஷயத்தை பற்றி ஒரு உவமை சொல்லும்போது, ஒரு அப்பா எப்படி ஆரம்பிக்கிறாருங்க? மத்தேயு 21 அதிகாரம் 28 பாருங்கள், வாசிக்கலாம். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். பாருங்க, ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க, திராட்சை தோட்டம் இருக்குது. மூத்தவன் இடத்துல போய் சொல்கிறார், நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யன்னு சொன்னார். அடுத்த வசனமே அவன் மாட்டேன்னு சொன்னான். ஆனால் ஆகிலும் பின்பு மனஸ்தாபப்பட்டு அவன் போய் வேலை செஞ்சிட்டான். அதே இளையவனிடத்தில் அப்படியே சொன்னான். அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் அவன் போகவில்லை. இவ்வளோதான், உவமை முடிஞ்சது. இப்போ ஆண்டவர் கேள்வி கேட்குறார், இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தை செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இது பெரிய ஒரு கண்டுபிடிப்பெல்லாம் இல்லை. ஆனால் ஆண்டவர் கேட்குறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, மூத்தவன் தான். இவ்வளோ தான். இது நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அப்பாவுக்கு 2 பசங்க, மூத்த பையனை வேலை செய்ய சொல்கிறார், முடியாதுன்னு சொல்கிறான், பின்பு மனஸ்தாபப்பட்டு போயிடுறான். ஆனால் இளைய பையனுக்கு சொல்லும்போது உடனே போகிறேன்னு சொல்கிறான், ஆனால் போகலை. இதில் யார் தகப்பனுடைய சித்தத்தை செய்தது? நாமளே ஈஸியாக சொல்லலாமே, மூத்தவன் தான். இது வரைக்கும் சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் சொல்கிறார். அதுதான் இந்த உவமையினுடைய பொருள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிக்கிறீங்களா? இந்த கம்பேரிஷன் தான் சொன்னார். அப்போது தேவனுடைய பிளானில் மூத்தவங்க யாருன்னா, மனஸ்தாபப்பட்டு போய் வேலை செய்கிறவங்க. அவருடைய பீரியடில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பீரியடில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த உணர்வே இல்லைங்க. இந்த இளைய பிள்ளை மாதிரி, அது ஏற்கனவே ஓமையில் இது இந்த 2 பேர் யாருங்கிறத பார்த்துருக்கோம்.
இந்த இளைய பிள்ளை மாதிரி அவன் தான் சூட் ஆகும் இஸ்ரேலுக்கு. உடனே போகிறேன்னு சொன்னால் ஆனால் போகல, செய்கிறோன்னு சொன்னாங்க ஆனால் செய்யலை, கீழ்ப்படுகிறோன்னு சொன்னாங்க ஆனால் கீழ்ப்படியலை இல்லையா. ஆனால் பாருங்கள், அந்த ஆயக்காரர் அப்படின்னா ஜனங்களால் வெறுக்கப்பட்டவர்கள், வேசிகள், ரொம்ப மோசமான நிலைமையில் சில பாவங்களை செய்தவங்க அந்த உணர்வுக்குள்ளே வந்தாங்களா. அன்னைக்கு புறஜாதியார் நிறைய பேர், அந்த புறஜாதியார் உங்களுக்கு முன்னாடி போயிடுவாங்கங்கிறார். அவங்க தான் தேவனுடைய பார்வையில் மூத்தவர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மகதலேனா மரியாள் கூட அந்த மாதிரி தான் வந்தவங்க. உங்களுக்கு முன்னாடி அவங்க போயிடுவாங்க பரலோக ராஜ்யத்துக்கு, சரிங்களா. அப்படின்னா அந்த புறஜாதிகளிலிருந்து அழைக்கப்பட்ட நிலைமையில் நிறைய பேர் உள்ளே வந்தாங்க இல்லையா. மகதலேனா மரியாள் கூட இப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்குள்ளே வந்தவங்க தான். அப்படின்னா இந்த கேரக்டர் யாருக்கு இப்போ நிழலாக சொல்லலாம் அப்படின்னா, இப்போ யாருக்கு சொல்லலாம், நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். இது ஒரு ஸ்திரீ தானே, அப்போ இது யாருக்கு நிழலாக சொல்லலாம்? ஒரே ஒரு வசனத்தில் கொஞ்சம் கனெக்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ இந்த அம்மாவுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் என்ன? இயேசுவை கண்ட முதல் பெண். எப்போ? உயிர்த்தெழுந்த பெண். அவரை ரெகக்னைஸ் பண்ண, அதாவது அங்கீகரித்த முதல் பெண் இந்த அம்மா. பாருங்கள், இந்த ஒரு ஆவல் பாருங்கள். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார். இந்த அம்மா எப்போ போய், சரி காலையில் போய்க்கலாம், காலையில் கொஞ்சம் ஏன்னா சில ஸ்திரீகள் கல்லறையொட்டியே எல்லாம் இருக்க மாட்டாங்க, எல்லோரும் ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க இல்லையா. அப்போ அவர்களெல்லாம் கல்லறைக்கு அடுத்த நாள் காலையில் வரணும்னா காலையில் நேரத்தில் எந்திரிச்சு ஒரு 5 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு தான் வரணும். ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இப்போ வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே இல்லை, அதிக இருட்டோடே, ஏறக்குறைய ஒரு மிட் நைட்டுக்கு கொஞ்சம் மேலே, காலையில் 4 மணிக்கு கொஞ்சம் கீழே அப்படி வச்சுக்கலாம். அப்போ அங்கே ஒரு இருட்டு இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஒரு நள்ளிரவுக்கு மேலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லை இடத்திற்கு கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து அப்போவே உயிர் தெழுந்து இயேசு கிறிஸ்து போயிட்டார். அப்போ அந்த டைமில் யாருமே இல்லை, அப்படி தான் அந்த வசனம் இருக்குது. இந்த அம்மா மட்டும்தான் அதிகாலையில் போனாங்கங்கிறத விட இருட்டோடையே போயிட்டாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததை பார்க்குறதுக்கு, அல்லது அவரை பார்க்குறதுக்கு, அல்லது அவருடைய பாடியை பார்க்குறதுக்கு ஏதோ ஒன்று இருந்தால் கூட அவரை காண வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அந்த அம்மா ரொம்ப நேரத்தில் இருட்டோடையே போயிட்டாங்க இல்லையா. இந்த இருட்டோடே எழுந்து அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த ஒரு வார்த்தை இன்னொரு பெண்மணிக்கு சரியாக பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. அந்த பெண்மணி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த பெண்மணி, அதாவது இந்த மகதலேனா மரியாள் யாருக்கு நிழலாக இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? நமக்கு நல்லா தெரியும், ரொம்ப நாளைக்கு முன்னாடி குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு ஒரு பாடம் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் அது நமக்கு தெரியும். குணசாலியான ஸ்திரீனாலே அது சபை குறித்து சொல்கிற ஒரு நல்ல பொண்ணு. ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தில் அந்த அம்மாவை குறித்து நம்ம படிப்போம். அந்த அம்மா, அந்த திருச்சபை, அவங்களும் எப்போ எந்திரிக்கிறாங்களாம் பாருங்கள். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கி. இந்த அம்மாவுடைய முக்கியமான வேலையை இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து. இப்போ நமக்கு நல்லா தெரியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் பிரசன்ன காலத்துக்குரிய தீர்க்க தரிசனங்களை நம்ம பார்க்கும்போது மிட் நைட், மணவாளன் எப்போ வராருன்னு படிச்சிருக்கிறோம். இருட்டில் நடு இரவிலே இதோ மணவாளன் மத்தேயுல படிக்கிறோம் இல்லையா. அப்போ அந்த நடு இரவுங்கிறது இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னமான வருஷங்கள் காலப்பகுதி 1874, அதுதான் மிட் நைட். 1874க்கு பிறகு கவனிக்கிறீங்களா, சில பெண்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்து நான் உயிர் தெழுந்துட்டேன் என்று பாருங்கள். அந்த அம்மா ஆக்சுவலாக டைரெக்டாக கிறிஸ்துவை பார்க்கல, அவர் சொன்ன வார்த்தையில் தான் இவர் கிறிஸ்துவன்னு கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம டைரெக்டாக கிறிஸ்துவனுடைய பிரசனம் பார்க்கல, அவருடைய வார்த்தைகள் வசனங்களின் மூலம் இயேசு கிறிஸ்து இப்போ 2ஆம் வருகையில பிரசன்னமாக இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்திரீயினுடைய நிழல் தான் அது. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. மகதலேனா மரியாளை போல. கவனிக்கிறீங்களா? மகதலேனா மரியாள் இப்போ யாருக்கு நிழலாக இருக்காங்கன்னா, விசேஷமாக யாரை சொல்லலான்னா,
எப்படி அன்றைக்கு உயிர்த்தெழுந்த போது அவரை பார்க்கக்கூடிய முதல் பெண்மணியாக அவங்க இருந்தாங்களோ, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்பொழுது அவருடைய சபையே உயிர்த்தெழக்கூடிய காலப்பகுதியில் நம்ம இருக்கோம். இந்த பகுதியில் ஒரு உயிரோடு இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னத்தை வசனங்களின் மூலம் உணரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு நிழலாக இருக்காங்க. கொஞ்சம் கவனிங்க. இவங்களும் எப்போ தான் எந்திரிக்கிறாங்கன்னா இருட்டோட. அப்படின்னா 1874க்கு பிறகு சில தேவனுடைய பிள்ளைகள், ஸ்திரீகள், மணவாட்டிகள் முழிச்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவர் சொன்னார், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருங்கள். படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னத்தை உணரக்கூடிய பிள்ளைகளாக அவங்க இருக்காங்களாம். இப்போ இந்த அம்மா எந்திரிக்கிறாங்க பாருங்கள். யோவான் 20:11 இவங்க போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை. இப்போ வெளியில் பாருங்கள், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டு இருந்தாள். அப்போவும் அழுதுட்டு தான் இருக்கிறாங்க பாருங்கள். அன்பு தாங்க காரணம் இல்லையா? ஆனந்த கண்ணீர்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அழுகை பாருங்க, அந்த அழுதுட்டுருக்குறாங்க. அவளை பார்த்து பாருங்கள். அப்படி அவள் அழுது கொண்டிருக்கில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல அங்கே வெள்ளுடை தரித்தவர்களாக 2 தூதர்கள் நிற்கிறாங்க. தலைமாட்டில் ஒருவரும் கால் மாட்டில் ஒருவரும் உட்காந்துருக்காங்க. அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, நீ ஏமா அழுதுட்டுருக்க? அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. என்ன கவலை பாருங்க அந்த அம்மாவுக்கு இல்லையா? எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவருக்கு சுகந்த வர்க்கம் போடணும், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்று சொல்லிட்டு இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனால் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். அப்போ நம்ம புரியும், நல்லா புரியும். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வரல? ஏற்கனவே மாம்சத்தில் இருந்தபோது இவர்கள் மத்தியில் என்ன உருவம் ஃபிகர் இருந்தாரோ அதில் இல்லை, வேற ஒரு ஃபிகர் இருக்கார். அது தெரியும் இல்லையா? அந்த மாம்ச சரீரத்தில் இல்லாமல் ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து மாம்ச சரீரத்தை எடுக்கக்கூடிய நிலைமைக்குள்ளே தான் கெட்டுப்போன தேவதூரில் இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் உருவாக்கின கிறிஸ்துவுக்கு அந்த ஒரு மகிமை இல்லையா? அதனால தான் தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். ஒரு முறை பூட்டின வீட்டுக்குள்ளே உள்ளே வந்துடுறார். அப்போ ஆவிக்குரிய சரீரத்தில் உள்ளே வந்துட்டு அப்புறம் நம்ம படிக்கிற தோமா அவருடைய விழா எலும்பில், அதாவது அவருடைய கையில் நான் அந்த காயத்தில் என் கையை விட்டு பார்க்கணும் அப்படிங்கும்போது அதே மாதிரி தன்னுடைய சரீரத்தை அங்கே காமிக்கிறார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் அடையாளங்கள். அவரால் பண்ண முடியும். இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிற்கிறத பார்க்குறாங்க. ஆனால் இவர் தான் அந்த அம்மாவுக்கு தெரியல. கவனிக்கிறீங்களா? அப்போ இயேசு அவளை பார்த்து பாருங்கள், இப்போ பேசுகிறார். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஆக்சுவலாக இவர் தோட்டக்காரர் மாதிரி இருக்காருங்கெல்லாம் தெரியல. ஆனால் இந்த அம்மா நினச்சிக்கிட்டாங்களாம். ஏன்னா அந்த கல்லறையை பார்த்தீங்கன்னா அரிமத்தி ஊரானாகிய யோசேப்புடைய தோட்டம் அது கல்லறை. ஒருவேளை அந்த அம்மா என்ன நினச்சிருக்கலாம், ஸோ அந்த தோட்டத்தில் ஒரு வேலை செய்கிற ஒரு தோட்டக்காரர் போல் இருக்கு. கவனிக்கிறீங்களா? அப்படி தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் எடுத்துக்கிறேன், நான் போய் அவரை எடுத்துக்கிறேன். என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ உயிர்த்தெழுந்த போதும் கிறிஸ்துவ மேல் இருக்கக்கூடிய அந்த அன்பு அக்கறையை பார்ப்பாருங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த அம்மா ஏன் தோட்டக்காரர் என்று எண்ணினார்கள்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த காலத்தில் கவனிச்சின்னா இப்போவே ஒரு சிலர் என்ன வேலை செய்கிறாங்கங்கிறத ட்ரெஸ்ஸை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? தொப்பி போட்டிருந்தா அவங்க போலீஸு, வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா அவங்க நேவியில் இருக்கிறவங்க இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒவ்வொரு யூனிஃபார்முக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. அப்போ தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க கூட எப்படி தான் இருப்பாங்க? இப்போ சாதாரண ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு கோட்டெல்லாம் போட்டு மம்பட்டி எடுத்துகிட்டு யாராவது போவாங்களா? அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்படின்னா அதுக்குரிய ஒரு ட்ரெஸ் இருக்கணும் இல்லையா? ஒருவேளை நாம் நினைப்பது சரியாக இருந்தால் ஆண்டவர் எப்படி இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காருன்னா தோட்டக்காரர் மாதிரி. கவனிங்க, அப்படின்னா எப்படி தெரிஞ்சிருக்கணும்? ஒரு தோட்டக்காரருக்குரிய ஒரு ட்ரெஸ் கோடு இருக்கு இல்லையா? அந்த ஒரு கோடில் அவர் இருந்திருக்கலாம். அதனால் இப்படித்தான் நம்மளாம் சொல்ல முடியாது.
ஆனால் அந்த வார்த்தைகள் அங்கே இருக்குது. அந்த வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு செய்கிறதுக்காக தான் அந்த வார்த்தைகள் நமக்கு போடப்பட்டிருக்கு. ஒரு வார்த்தை கூட பைபிளில் அவமாய் போகாதுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இப்போ ஆக்சுவலாக அந்த ஒரு ட்ரெஸ் கோடில் கூட ஆண்டவர் இருந்திருக்கலாம். அப்போ ஒரு தோட்டக்காரர் ட்ரெஸ் கோடில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா என்ன புரிஞ்சுக்கலாம்? இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகை விதைச்சிட்டார் வசனத்தை, உயிர் தெழுந்துட்டார். இப்போ உயிர் தெழுந்து மேலே போகிறார். போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை செய்யணும். அவங்களுக்கு சொல்லணும், நீங்கள் அறுவடையாக போகிறீங்க. எப்போ தெரியுமா? நீங்கள் தெளிவான அறுவடை எப்போ ஆவீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட விதை இருக்குது, விதை உள்ளே போயிருக்கு, ஆனால் இன்னும் வேலை செய்யலை. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு இல்லையா? கேப் ஆனோடனே பேதுருவே நான் மீன் பிடிக்க போகிறேன்னு போயிட்டாங்க இல்லையா? காரணம் என்ன? விதை உள்ளே இருந்திருக்கு, ஆனால் அறுவடை ஆகலை. ஏன் தெரியுமா? நான் போய் உங்களுக்காக என்னுடைய பரிசுத்தாவியை அனுப்புகிறேன்னு சொன்னார். அந்த பரிசுத்தாவி பெந்தேகோஸ்தே நாள் அவர்களுக்கு முன்பாக உள்ளே வந்தது. உள்ளே வரும்போது பிரசங்கம் பண்ணின பேதுரு முதல் கொண்டு பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய முதல் அறுவடையில் உள்ள வந்தாங்க. படிக்கிறோமா இல்லையா? அப்படின்னா ஒரு தோட்டக்காரருடைய முக்கியமான வேலை விதைக்கிறது மாத்திரமல்ல, அறுவடை செய்கிற வேலை. அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இப்போது அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு முதல் அறுவடையை செய்ய போகிறார். இப்போ உயிர் தெழுந்து வந்து நிற்கிறாரு. அந்த அம்மா முன்னால் நிற்கிறாங்க. முதல் காட்சி, முதல் தரிசனம் கிடைக்குது. இப்போ ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. ஆனால் இயேசுதான் என்று மகதலேனா மரியாளுக்கு தெரியல. பேசுகிறார், நீ யாரும்மா, யார் தேடுற? அப்போ அந்த வார்த்தை இருந்திருக்க முடியும், அந்த ஸ்லாங்கு, அந்த சவுண்டு. அப்போ கூட அந்த அம்மாவுக்கு இயேசுதான் தெரியல. காரணம் அந்த ட்ரெஸ் கோட் தான். ஒரு தோட்டக்காரனை போல் அவர் காட்சி அளித்த அந்த காட்சி தான். ஆனால் அடுத்த வசனமே கொஞ்சம் கவனிச்சினா, இயேசு அவளை நோக்கி மரியாளே அப்படின்னு கூப்பிடுறாராம். கூப்பிட்ட அந்த சத்தம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சத்தம், அந்த சவுண்டு கேட்டோன்னே டக்குன்னு திரும்பி பார்த்து, போதகரே ஐயா அப்படின்னு, நீங்களா? எப்படி? ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்திருக்கும் இல்லையா? நீங்களான்னு சொல்லும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக இந்த பூமியில் நடமாடிட்டு இருக்கும்போது அவரை தொட்டு அவருக்கு முத்தம் செய்து அவரை மேன்மைப்படுத்தின இந்த ஸ்திரீ, அவர் கஷ்டப்படும் போது, அவர் வழியில் இருக்கும்போது கூட இருந்த ஸ்திரீ, மரணத்தில் கல்லறைக்கு பக்கத்திலே இருந்த ஸ்திரீ, எவ்வளவு அன்பு வச்சுருப்பாங்க. இப்போ கண்ணு முன்னாடி உயிர் தெழுந்து நிற்கிறார். எவ்வளோ ஆசையாக, எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கும் இல்லையா? உடனே என்ன செய்கிறான்னா, உடனே கட்டி பிடிக்கிறதுக்காக போகிறான். எம்ப்ரேஸுங்கிற வார்த்தை இருக்கும், தொடருக்கு போகிறாங்க. இதில் ஆச்சரியம் என்னென்னா, இப்போ இந்த அம்மா யாருக்கு நிழல் படித்தோம்? இந்த கடைசி கால திருச்சபைக்கு ஒரு நிழலாக இருக்காங்க. ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் தான் அந்த பிரசன்னத்தை உணர முடியுமா? அதனால் நம்ம படிக்கலாம். இப்போ கூட பாருங்கள், யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுத் தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாக இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாக இருக்கான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இப்போ இந்த மேய்ப்பன் மரியாளேன்னு கூப்பிட்டோன்னே அந்த சத்தத்துக்கு இந்த ஆடு செவி கொடுத்ததா இல்லையான்னு தெரியணும். அது பின்னாடி வசனத்தில் படிச்சிட்டோம். அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு, தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு, இப்போ இயேசு கிறிஸ்து அந்த அம்மா என்னன்னு சொல்லி கூப்பிட்றார்? மரியாளே கூப்பிட்றார் இல்லையா? பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அதே மாதிரி அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே போக விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினாலே அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிரும். அன்புக்குரிய சகோதர சொல்லை, இப்பவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவருடைய சத்தத்தை தாங்க நம்ம கேட்டிருக்கோம். சத்தம் என்றால் நமக்கு புரியும், சத்தியம். இதைத்தான் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம்.
இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பாருங்க. இதுவும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு கல்லறையுடைய வாசப்படி தான். அங்கே நிற்கிறார். இப்போ அங்கே நின்றுட்டு மரியாள் பார்த்து கேட்குறார், மரியாளே என்று சொல்லும்போது அந்த சத்தம் கேட்டுருச்சு இல்லையா? கேட்டோன்னு அந்த அம்மா என்ன சொல்லிச்சாங்க, போதகரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொட போகிறாங்க. கவனிங்க, இப்போ தான் இந்த சப்ஜெக்டுடைய கிளைமாக்ஸ்குள்ளே வரும். யோவான் 20:17 பாருங்க. இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே அப்படின்னார். இதுக்கு முன்னால் அந்த பரிசேயனை சொன்னார் இல்லையா? பாருங்க, இந்த அம்மா பாவியாகிய ஸ்திரீ, அவங்க தொடர்றதை இவர் அனுமதிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவை அந்த அம்மா தொட்டிருக்கிறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒன்றுமே சொல்லலை. பாதத்தை முத்தம் செய்கிறாங்க, ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? என்னை தொடாதே. இதுதான் கேள்வி. ஏன் அங்கே தொடக்க அனுமதி கொடுத்த ஆண்டவர் இப்போ தொடாதேன்னு சொல்கிறார்? இது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு நான் ஏறி போகல, நீ என் சகோதரத்திற்கு போய். ஏன் அந்த ஏறி போகலைங்கிற வார்த்தை சொல்கிறார்? காரணம் புரியுதுங்களா? நான் ஏறி போனாதான் உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற பரிசுத்தாவி உங்களிடத்திலே வரும். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்ற பிறகுதான் பரிசுத்தமாவீர்கள். அதுக்கப்புறம் தான் என்னை தொட முடியும். இப்போ நீ தொடக்கூடாது. அதான் அவனுடைய அர்த்தம். புரியுதுங்களா? நீ போய் என் சகோதரத்தில் நான் என் தேவனிடத்திற்கும் உன் தேவனிடத்திற்கும் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன்னு போய் சொல்லு. நீ போய் சொல்லு, முதல்ல அதை செய்யிட்டார். ஸோ அந்த அம்மாவும் அதனால தான் முதல்ல சீசர்கள்ட்ட இவங்க தான் போய் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு. அன்புக்குரிய சகோதர சொல்லே, ஏன் அப்படி சொல்கிறார்? இங்கிலீஷில் டச் மீ நாட். இதுக்கு கிரேக்க வார்த்தை ஆப்டோமாயின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எம்ப்ரேஸ்ன்னு ஒரு அர்த்தம் உண்டு. தழுவுறுதல், கட்டி பிடிக்கிறது, கட்டி தழுவுதல். சில டிரான்ஸ்லேஷனில் கிளிங் நாட் மீ அப்படின்னு இருக்கும். என்னை ஒட்டாதேன்னு அர்த்தம். என்னை பற்றாதே, பக்கத்திலே வராதுன்னு அர்த்தம் இல்லை, தொடாது. கவனிக்கிறீங்களா? இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பொசிஷன் இருக்கார்னா, அவர் இப்போ மாம்சத்தில் இல்லை, மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியின் சரீரத்தில் போயிட்டார். ஆவியின் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு மாம்ச சரீரம் எடுக்கக்கூடிய எல்லா சலுகைகள், ப்ரிவிலேஜ் இருக்கு. யாருக்கே இருந்தது? கெட்டுப்போன தேவதூர்களுக்கே இருந்தது இல்லையா? அவர்கள் ஆவிக்குரிய சரீரத்தில் வருவாங்க, மாம்ச சரீரம் எடுப்பாங்க. கவனிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் ஸ்திரீகளை தொட்டுட்டாங்க. அதனால தானே பிரச்சனை. இப்போ ஆண்டவர், இந்த அம்மா மாம்சத்தில் இருக்கிறாங்க, இப்போ ஆண்டவரை தொட போகிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், தொடாதே. இப்போ நான் எங்கே எப்படி இருக்கேன்? ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கக்கூடிய மாம்சத்தில் இருக்கேன்னு அர்த்தம். இப்போ நான் அந்த நிலைமைக்கு போயிட்டேன். நீ என்னை தொடணும்னா நீ அந்த நிலைமைக்கு வரணும். நீ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தமாகணும். கவனிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் தான் உனக்கு ஜட்ஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் தான் உனக்கு நியாய தீர்ப்பு, உனக்கு அறுவடை. இதையத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். இன்னைக்கும் நமக்கு இதே தான். இப்போவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொடர்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க, தெரியுங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் போவேன் பாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் வரமாட்டார். அப்போ நான் போகணும், நீ என்னை தொடாது. இப்போ நான் போகணும், போயிட்டு திரும்ப நான் உங்களுக்கு பரிசுத்தாவை அனுப்புவேன். பரிசுத்தாவை அனுப்பிச்சதுக்கப்புறம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. இப்போ என்னை நீ பார்க்கறது பெருசு இல்லை, எனக்கு நீ சாட்சியாக இருக்கணும்னா உனக்குள்ளே என்ன வரணும்? அந்த பரிசுத்தாவி உள்ள வரணும். கவனிங்க, அந்த பரிசுத்தாவி உள்ளே வந்ததுக்கு பிறகுதான் பேதுருடைய பிரசங்கமே அங்கே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது. அங்கே தான் ஒரு ஹார்வெஸ்ட் அங்கே பண்ணுறார் தேவன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக. அப்படின்னா ஆவிக்குரிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போவும் நம்ம மத்தியில் அவருடைய பிரசனம் இருந்தால் கூட, இப்போ நிறைய பேர் மாம்சத்திலிருந்து கொண்டு அவரை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா நிறைய பேர். கவனிக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்திலிருந்து கொண்டு அவர் எப்படி தொடர்றது? ஆனால் அந்த அம்மா தொட்டாங்களே, ஒரு ஸ்திரீ அவன் அம்மா இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தை தொடர்றது. ஆண்டவரை உணர்ந்து சொல்கிறார்கள், யார் என்னுடைய வஸ்திரத்தை தொட்டது?
என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறதை நான் கண்டேன் சொன்னாரா இல்லையா? அப்படி நான் தொட்டா வல்லமை போகணும் இல்லையா? அதே மாதிரி தான் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த அம்மா தொட்டாங்க, வல்லமை போச்சான்னு தெரியல, ஆனால் அவர் இடத்துலேருந்து அன்பும் பரிவும் மன்னிப்பும் போச்சு. ஆனாலும் அந்த அம்மா இன்னும் அறுவடைக்குள்ளே வரல, கூடவே தான் இருக்கிறாங்க பாருங்கள். மரணத்தில் எல்லாத்துலேயுமே அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்போது முதல் வருகையில் கொஞ்சம் கவனிக்கும்போது முதல் தரிசனத்தை இந்த அம்மாவுக்கு கொடுத்த ஆண்டவர், அந்த பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்தோடனே முதல்ல பார்ப்பதற்கு ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு தான் கொடுத்தார். அதே அம்மா கிட்ட சொல்கிறார், நீ என்னை தொடாதேங்கிறார் இல்லையா? அப்படின்னா இது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கவனிக்கலாம். நிறைய பேர் மாம்சத்தில் இருந்து கொண்டே இயேசு கிறிஸ்துவை தொடர்க்க முயற்சி பண்ணுறாங்கிறது எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கவனிக்கும்போது, எப்படி தெரியுங்களா முயற்சி பண்ணுறாங்களா நிறைய பேர்? இப்போ சரீரமாகிய சபைக்கு இயேசு கிறிஸ்து என்ன ஆகிறார்? தலை. இன்றைக்கி நிறையா பேர் சத்தியத்துக்குள்ளே வந்தவங்க தாங்கள் சரீரம், தாங்கள் பாத அங்கம், அந்த பாத அங்கம் ரொம்ப கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துட்டு தலையாகறக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க மாம்சத்தில் இருந்து கொண்டே. அப்படி தலையாகறக்கு யாராவது முயற்சி பண்ணாலே அது என்ன தெரியுங்களா? அது இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலிருந்து தொடர மாதிரி தான். அது பார்த்தீங்கன்னா அவருடைய அங்கீகரிப்பு இருக்காது. ஆனால் அதில் என்னென்னவெல்லாம் இருக்குது பாருங்கள். ஆர்வம் இருக்குது. இப்போ நிறைய பேர் ஊழியம் செய்கிறாங்க, ஊழியத்தில் ஆர்வம் இருக்குது, ஊழியம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, சில சாக்ரிஃபைஸ் தியாகங்கள் கூட இருக்குது. என்ன பண்ணினாலும் இயேசு கிறிஸ்துவை தொட முடியாது. தொட முடியாதுன்னு அர்த்தம், அவர் மாற முடியாது. அவர் மாதிரி மாறணும்னா அதுக்கு பவுல் உணர்ந்துட்டார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அப்போ என்ன விஷயம்னா தொடர்றது முக்கியம் இல்லை, உள்ளே போகிறது தான் முக்கியம். கிறிஸ்துவுக்குள்ளே போகிறது. அவர் வெளியே இருக்கணும், வெளியே நின்று தொட்டுகிட்டே இருக்கக்கூடாது. இந்த கான்செப்ட் தான் இப்போ நமக்கு சொல்கிறார். அநேகம் பேர் மாம்சத்தில் இருந்துட்டு இந்த உலகத்திலேயே கிறிஸ்துவுடைய அந்த மேன்மை, கிறிஸ்துவுடைய எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் அப்படி அடையலான்னு நினைக்கிறாங்க. அப்படி அடையறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஒரே விஷயம், அவர்கள் அறுவடையிலையும் போக முடியாதுங்க. அவர்கள் அறுவடையில் போகணும்னா அவர்கள் தேவனுடைய பரிசுத்தாவியை வாங்கணும், பரிசுத்தாவியை பெறணும். ஆபியின் அபிஷேகம் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? இது பெந்தகோஸ்துக்காரர் வேறு மாதிரி சொல்லிடுறான். உண்மையாலுமே அந்த அபிஷேகம் நமக்குள் இருக்கும்போது அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் வந்து ஒரு புது சிருஷ்டியாக இருப்பான். புது சிருஷ்டியானவர்கள் எல்லாமே கிறிஸ்துவை என்ன செய்ய முடியும்? தொட முடியும். புது சிருஷ்டியுடைய உச்சக்கட்டம் தான் என்ன தெரியுமா? நம்முடைய மாம்ச சரீரத்தை, அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மாற்றுவார்னு பிலிப்பியர் நிருபத்துக்கு பவுல் எழுதினார் இல்லையா? எப்போ நாம் அவருடைய மகிமைக்குரிய சரீரத்துக்குள்ளே நம்ம போக முடியுமோ அப்போ தாங்க நம்ம அவரை என்ன செய்ய முடியும்? தொட முடியும். அதுக்கு முன்னாடி இருந்துட்டு எந்த வகையிலையும் இயேசு கிறிஸ்துவை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதையத்தான் சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் என்னை தொடணும், அப்படின்னா என் பக்கத்தில் வரணும், எனக்குள்ளே வரணும்னா உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்தாவி வரணும். அதுதான் நமக்குள்ள அந்த கனெக்ஷனை ஏற்படுத்தும். அந்த பரிசுத்தாவி வந்துருச்சுனாலே அதனுடைய உச்சக்கட்டம் நம்முடைய மாம்சத்தினுடைய அழிவு, நம்முடைய தியாகத்தினுடைய முடிவு. புரியுதுங்களா? அது முடியும் போது மாம்சத்திலே நாம் இந்த பூமியில் விடுவோம், ஆவிக்குரிய சரீரத்தில் கிறிஸ்துவுடனே உயிர்த்தெழுப்பப்படுவோம். உயிர்த்தெழுப்பப்படும் போது அவர் தொடர் மட்டுமில்லை, அவரை கட்டி கொள்ளலாம், அவரை முத்தம் செய்யலாம். ஆவிக்குரிய முத்தங்கள் படிக்கிறோம் இல்லையா? அதுதான். அப்போ அதை செய்வதற்கு இப்போ நாம் தயாராக இருக்க வேணுங்கிறது தான் இந்த வசனங்கள் மூலம் சொல்லுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அம்மாவுக்கு ஒரு 7 பிசாசு இருந்ததுன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஆக்சுவலாக அந்த மகதலேனா மரியாள் இப்போ நமக்கு ஒரு நிழலாக இருக்காங்கன்னு பார்த்தா கூட ஒரு சின்ன வித்தியாசம். அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே 7 பிசாசை கிறிஸ்து எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா இங்கே உள்ளே வர்றாங்க, கிறிஸ்துவோட நெருங்கி இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைன்னா, இப்போ நம்ம இங்கே உள்ளே வந்துட்டோம், சத்தியத்துக்குள்ளே சத்தியத்தின் நிமித்தம் கிறிஸ்துவோட நம்ம நெருங்கி இருக்கோம். ஆனால் என்ன பிரச்சனைனா, நாம் மகதலேனா மரியாள் மைண்டில் நிறைய பேர் இல்லைங்க, பரிசேயனுடைய மைண்டில் தான் நிறைய பேர் இருக்காங்க. அவர்கள் எந்த காலத்திலும் அவர்கள் ஒருவேளை பாவமே செய்யலைன்னா கூட, பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும்
ஜனங்கள் மத்தியில், எல்லார் மத்தியில் ஒரு மதிப்பு. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? உலகமே உங்களை பகைச்சிருங்கிறார், உங்கள் சபையை உங்களை கைவிட்டுருவாங்கிறார். மதிப்பு மரியாதை இருக்காதுங்க திருச்சபையின் பிள்ளைகளுக்கு. ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் கூட தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேணும்? இந்த மகதலேனா மரியாள், பரிசேயன், ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பரிசேயனுக்கு எந்தவித அங்கீகாரமும் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கல. ஆனால் ஒரு பரிசேயன் நிலைமையில் இருந்தார். ஆனால் மகதலேனா மரியாளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார். ஏன்னா இந்த அம்மா தன்னுடைய பிசாசுகளை விட்டு வெளியே வந்தது மட்டுமில்லை, தன்னுடைய பாவங்களை விட்டு கூட வெளியே வந்ததுனால தான் மன்னிப்பு. பாவங்களை விட்டு வெளியே வந்தால் தான் மன்னிப்பு. வெளியே வர்றேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு இல்லை. அப்படின்னா இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம், இயேசு கிறிஸ்துவோட நெருங்கி இருக்கோம். இப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த அம்மாவுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வித்தியாசம், அந்த அம்மா ஏற்கனவே 7 பிசாசை விட்டு வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம வந்ததுக்கப்புறம் தாங்க 7 பிசாசு நமக்குள்ளே வந்திருக்கு. என்ன பிசாசு தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை சொன்னார், நமக்கு நல்லா தெரியும். அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு போயிட்டு ரொம்ப நாள் கழித்து சுற்றி திரும்பி வரும்பொழுது அந்த வீடு, அந்த மனுஷன் ஒரு வீடாயிட்டான். அது பெருக்கி நல்லா சுத்தமாக்குறத பார்த்து அந்த அசுத்தாவி சொல்லிச்சான், தன்னிலும் பொல்லாத 7 ஆவிகளை கூட்டிகிட்டு வந்து குடியிருந்தா அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ரொம்ப மோசமாயிரும். படிச்சிருக்கும் இல்லையா? இந்த 7 ஆவி தாங்க இப்போ பிடிச்சிருக்கு. அந்த 7 ஆவி சப்ஜெக்டில் படிச்சிருக்கும் இல்லையா? என்ன ஆவியா? விசேஷமாக திருச்சபைக்கே உரிய 7 ஆவி. இதைத்தான் நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கிறோம் இல்லையா? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7ம் அவருக்கு அருவருப்பானது. அவை யாவன? 1 மேட்டிமையான கண், 2 பொய் நாவு, 3 குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, 4 துர்ஆலோசனை பிணக்கும் இருதயம், 5 தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், 6 அபத்தம் பேசும் பொய் சாட்சி, 7 ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிங்க, இது திருச்சபைதாங்கிறதுக்கு அடையாளம், சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இந்த 7 ஆவிதாங்க இன்னைக்கு பிடிச்சி ஜனங்களை ஆட்டி படைக்குதான், சத்தியத்தில் இருக்கிறவங்கள இன்றைக்கி. அதனால தான் பிரிஞ்சு செதறாங்க எல்லாருமே. அதுக்கு முக்கியமான முதல் காரணமே மேட்டிமையான கண். பரிசேயனுக்கு அந்த மேட்டிமை இருந்தது. அவன் கிறிஸ்துவுடைய விருந்துலையும் பங்கெடுத்திருக்கான். இப்போ நம்மளும் அப்படித்தாங்க அன்பின் விருந்துகளை பங்கெடுக்கிறோம். அந்த மேட்டிமைங்கிறது மட்டும் இருந்ததுன்னா எந்த காலத்திலும் நம்ம பாவமே செய்கிறவர்களாக இல்லாமல் இருந்தால் கூட அந்த ஒரு அங்கீகாரம் நம்மகிட்ட கிடைக்காது. ஆனால் நம்ம அப்படி இல்லைங்க. நிறைய பாவங்கள் செய்திருக்கிறோம், அதை உணர்ந்திருக்கிறோம். அப்படி உணரும்போது அந்த உணர்வினுடைய அந்த ஆழம், நீட்சி தான் அந்த கண்ணீர். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது வேணுங்க. கண்ணீர் விடணும், உணரணும், மனஸ்தாபப்படணும். அது ரொம்ப ரொம்ப தேவனுக்கு பிடிச்ச ஒரு குணம். அதுதான், அதுக்கு பேர் நொறுங்குண்ட ஆவி. அந்த நொறுங்குண்ட ஆவி இருக்கு இல்லையா, அந்த ஆவியை நமக்கு கொடுப்பதே பரிசுத்த ஆவி. அவ்வளோதான். இந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள என்றைக்கு தேவன் அவர் கொடுத்துட்டாருங்க, நம்ம அனுமதிக்கிறது இல்லை. அது என்றைக்கு நமக்குள்ள வருதோ, கவனிக்கிறீங்களா, அப்போது நாம் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடின்னு அர்த்தம். அதனால் அந்த இடத்துல அந்த அம்மா ஹார்வெஸ்ட் என்ன பண்ணலை, ரெடி இல்லை. அதனால தான் என்னை தொடாதே, என்னை போல் மாற முடியாது, எனக்குள்ளே நீ வர முடியாது, ரொம்ப கிளியராக சொல்லிட்டார். இப்போ பரிசுத்தாவி வந்ததுக்கு பிறகு பேதுருவும் அவரோட பிரசங்கத்தை கேட்டவர்களுமே ஹார்வெஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க இல்லையா? அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனாக இருந்தபோது தொட அனுமதித்தவர் உயிர்த்தெழுந்து மகிமைக்குள்ள அவர் இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் இருக்கிற நிலைமை வேறு, நீ இருக்கிற நிலைமை வேறு. நீ என்னை தொடணும்னா நீ என்ன மாதிரி மாறணும். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் அவருடைய மகிமை சரீரத்துக்குள்ளே நாம் அவருக்குள்ளே போகும்போது நாம் அவரை போல் இருப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிச்சிருப்போம் இல்லையா? அப்போது அவர் மாறினா தான் அவரை நம்ம தொட முடியும். இல்லைன்னா தொடர்க்கான வாய்ப்பு இல்லை. ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கலாம், அதற்கு ஒரு அறுவடைக்குள்ளே நாம் போய் அறுவடை ஆகணும். அதற்கு தேவனுடைய பரிசுத்தாவி நமக்குள்ளே வரணும். அது ஏற்கனவே தேவன் அவர் கொடுக்குறேன்னு சொல்கிறார். அதை வாங்கிட்டு அறுவடைக்கு யார் தயாராக இருக்கிறாங்களோ அவர்கள், இப்போ பாருங்கள், மரியாளே என்று கூப்பிட்ட உடனே நம்ம ரபுனின்ட்டு வந்தாங்க இல்லையா? அப்போ அந்த சத்தத்தை கேட்டாங்க இல்லையா? இதைத்தான் மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்கள். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன்,
ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம். இங்கே தொடர்றதை பற்றி கூட சொல்ல, நான் என் சத்தத்தை கேட்டு ஒருத்தன் வந்துட்டா அவனோட நான் போஜனமே பண்ணுவேன்ட்டான். போஜனம்னா தெரியுமில்லையா? ஷேரிங். என்ன போஜனம் தெரியுமா? பாருங்கள், வெளிப்படுத்தல் 3:21 வாசிக்கலாம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி. இந்த ஷேரிங் தாங்க சொல்றார். யார் ஜெயிக்கிறீங்களோ என்னை தொற்றுவீங்கிறார். தொடர்ந்து மட்டும் இல்லை, அவருடைய சிங்காசனத்திலேயே உட்கார்ந்துடலாம். அப்போ இன்னைக்கு இங்கே ஒரு ஜெயிப்பு தேவைப்படுதா இல்லையா? அப்போ இங்கே ஜெயிப்பு, ஒருத்தர் ஜெயிக்கணும்னா 2 விஷயம்தான். ஒன்று, ஒரு போட்டி இருக்கணும், இல்லைன்னா ஒரு போர், ஒரு சண்டை இருக்கணும். இது 2மே நடந்துட்டுருக்கு. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் நடுவில் போட்டி, யார் ஜெயிக்கிறது. உலகத்திற்கும் உலகத்தினுடைய பாவத்துக்கும் எதிர்த்து போர் நடந்துட்டுருக்கு. இது 2லையுமே திருச்சபையின் பிள்ளைகள் ஜெயிக்கணும்னா இந்த பக்கம் மரியாளேன்னு கூப்பிட்ற சத்தம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக சத்தியங்கள் நம்ம கூப்பிட்டு இருக்கார், அந்த சத்தம் கேட்கணும். கேட்டுகிட்டே இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த சிங்காசனத்தில் போய் உட்காரக்கூடிய நிலைமைக்குள்ள தேவன் கொண்டு போக போகிறாருங்கிறது தான் இந்த சத்தியத்தினுடைய சாராம்சம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.